கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, நீ இவ்விதமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பல நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்களேன், இந்த வார்த்தையை கேட்டதான ஆபிரகாமும் அதை விசுவாசித்து ஒரு நாளிலே என் வாழ்க்கையில் அது நடக்கும் என்றதான ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். வாழ்க்கை என்றதான மிகப்பெரிய ஒரு பயணத்தில் அவன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டதான காலகட்டங்களிலே 75வது வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நிறைவேறுவதற்கு உண்டான அறிகுறியே இல்லை. ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு பயணித்து கொண்டு தான் இருக்கிறான். பாருங்களேன், வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு 100 வயதானது. ஆனால் அந்த ஆண்டவர் கொடுத்ததான வாக்குக்கு என்ன ஆகலை அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தினுடைய வல்லமை, வீரியம் குறையவே இல்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 100வது வயதில் சரீர பிரகாரமாக, அறிவியல் பூர்வமாக குழந்தை பெறுவதற்குண்டான எந்த விதமான வாய்ப்புமே ஆபிரகாமுக்கு கிடையாது. ஆனால் அவன் சரீரம் என்ன ஆயிற்று? புத்துயிர் அடைந்தது, புதுபலன் அடைந்தது. அவன் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கேற்றதான எல்லா விதமான காரியங்களும் அவனுடைய சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டான். ஆக கடைசியாக அவன் வெற்றி அடைந்தான். அந்த வெற்றியின் ரகசியம் என்னன்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை மட்டுமே. அப்போ வாக்கை பெற்றவனுக்கு வயதானது, ஆனால் வாக்குத்தத்தத்துக்கோ வயதாகவில்லை. வாக்கை பெற்றவனுக்கு ஒருவேளை சரீரத்தில் கூட பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பலவீனப்பட்டு போகவே இல்லை. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தங்கள் உண்டு. எல்லாருமே நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை காலங்கள் கடந்து கொண்டு போகிறது, எனக்கும் வயதாய் கொண்டிருக்கிறது, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று ஒரு கேள்வியோடு இருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்களுக்கு வயதாய் இருக்கலாம், காலமும் சூழ்நிலையும் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, கர்த்தரின் வாக்குக்கு வயதாகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வலுவிழந்து போகவே போகாது. கர்த்தருடைய வார்த்தை நாளுக்கு நாள் வல்லமை பொருந்தியதாகவே காணப்படும். ஆகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் 100வது வயசுல அவனுடைய சரீர சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக மாற்றி, கர்த்தர் என்ன வாக்கை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற மனப்பக்குவமும் சரீரத்தினுடைய மாற்றமும் அவனுக்குள்ள வந்தது. அவன் வெற்றியடைந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு வெற்றி காத்திருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றது உண்மை என்றால் நீங்கள் வெற்றியாளனாய் மாறுவதும் உண்மை. ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் பொய்த்து போகாதபடி ஆண்டவரே, அவனுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினீரப்பா. அந்த வாக்கு ஒவ்வொரு நாளும் வல்லமை பொருந்தியதாகவே இருந்தது. இறுதி நாளிலே அவனுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாக வச்சு அழகு பார்த்தீங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாச பார்வை, விசுவாச சிந்தனை, தொலைநோக்கு பார்வை உண்டாவதாக. ஒவ்வொருவருக்குள்ளுமே அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினுடைய உயிர் முயற்சி வெளிப்படுவதாக, வெற்றி அடைவார்களாக. இந்த நாள் வெற்றியின் நாளாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.